கம்பர் இயற்றிய பல பாடல்களில் சிறந்ததாக கருதக்கூடிய சரஸ்வதி அந்தாதி பற்றி இனி வரக்கூடிய தொடர்களில் பார்க்கலாம். சரஸ்வதி அந்தாதி. காப்பு. ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உறுப்பளிங்கு போல்வாளென் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராது இடர். படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பொருள். ஆய கலைகள் 64 வகை கல்வி கூறுகளையும் பொருத்தமான கலைகளான அவைகளை பொருந்திய வகையிலே தெளிவிக்கின்ற என் தாய் பளிங்கு போன்ற வெண்ணிறமுடைய அவள் என் உள்ளத்தின் உள்ளே வீற்றிருக்கும் காரணத்தினால் எனக்கு துன்பம் எதுவும் வராது. பளிங்கு போன்ற வெண்ணிறமுடையாளை, பவழம் போன்ற சிவந்த நிறவாயுடையாளை, நறுமணம் கமழும் செந்தாமரை மலர் போன்ற சிவந்த கரங்கள் உடையாளை, உடுக்கை போன்ற சிறிய அழகிய இடையை உடையாளை இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் இடையறாமல் வணங்கினால் அறிவற்ற கல் போன்ற பொருளும் கவிபாடும் என்கிறபோது போன்றவர் கவிபாடல் அவள் அருளால் எளிதானது தானே. நன்றி. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.